வணக்கம், நான் உங்களோட வேதிக் ஆஸ்ட்ரோமாத்தி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பங்குனி உத்திரங்க. பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தா முருகப்பெருமாள். அன்றைக்கி நிறைய தெய்வத்துக்கு அதாவது கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு காலகட்டத்திலே ஒரு தெய்வத்துக்கு கல்யாணம் நடந்திருக்கு சொல்லுவாங்க. ஸோ முருகர் தேவையான கல்யாணம் பண்ண நாள் சொல்லுவாங்க. இல்லை சிவன் பார்வதியை கல்யாணம் பண்ண நாள். இந்த மாதிரிலாம் தெய்வத்துக்கான சிறந்த நாள். அது ஒரு கல்யாண முகூர்த்த நாள் சொல்லுவாங்க. ஸோ யாருக்காச்சும் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் கல்யாணம் டிலே ஆகிட்டே இருக்குது, பொண்ணு பார்க்குறோம், அங்கே போனால் எதனா ஒரு பிரச்சனை செட் ஆகலை, இல்லை நிச்சயதார்த்தத்துக்கு கிட்ட வரைக்கும் போயிட்டோம் செட் ஆகலை, அந்த மாதிரிலாம் வருத்தப்படுறவங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த பங்குனி உத்திரத்துக்கு விரதம் எடுத்து, விரதம்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விரதம் எடுங்க. ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், இல்லை எங்களால் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து ப்ரே பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம். அவங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணுங்கள். இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் கும்பிட போகிறது முருகர் கோயில், முருகரை கும்பிடணும். ஸோ நீங்கள் பழனி கோயிலுக்கு போகலாம், இல்லை தூரமாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட இருக்க கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலாம். வேல்மாறல் நீங்கள் அந்த புக்ஸ் படிக்கலாம். கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் படிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் சடனாக ஒரு சேஞ்சஸ் வரும். சட்டுன்னு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அதாவது இவ்வளோ நாள் பார்த்தும் செட் ஆகாதுங்க, கண்டிப்பாக செட் ஆகிடும். அப்படி செட் ஆகிடுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணத்தை செஞ்சு வைப்பார். அதுவும் நல்லபடியாக ஒரு ஆசீர்வாதம் பண்ண பெண்ணோ இல்லை ஆணோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. எப்போவுமே கல்யாணம் சட்டுன்னு ஆகுறதோட ஸ்லோவாக நடந்தாலும் லைஃப் லாங் நம்ம கூட இருக்காங்களா, அன்பாக இருக்காங்களா, நம்மளை பார்த்துக்கிறாங்களா, நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்துருவோம். ஒருத்தரை மட்டும் பார்த்துக்கிட்டா ஒன்றும் அப்படி சிறப்பாக இருக்காது. ஒருத்தருக்கு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ டைவர்ஸ் கேஸு. ஸோ இனிமேலாச்சும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருக்க கற்றுக்குங்க. விட்டு கொடுத்தாலே போதும். வீட்டில் பெண்களோ ஆண்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. இப்போ எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க, ஜென்ஸும் வேலைக்கு போகிறாங்க. அதனால் இருக்கிற வெளியிலவே வேலை செய்யுங்க. ரெண்டு பேரும் வேலை செய்யுங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிங்க. முடிஞ்ச வேலையை ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த வேலை செய்ய முடியும், யார் யாருக்கு எந்த வேலை செய்ய முடியுமோ ஷேர் பண்ணால் குடும்பம் ஈஸியாக ஸ்மூத்தாக நல்லா சிரிச்சுக்கிட்டு பசங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். இன்னொன்று எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், சண்டை போகிறத நிப்பாட்டுங்க. இன்னும் முக்கியமாக குழந்தைங்க முன்னாடி சண்டை போகிறத நிப்பாட்டுங்க. இல்லை சண்டை போட்டே தான் தீர்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு அப்புறமா ஒன்றாந்து நீங்கள் சண்டை போடுங்க. குழந்தைங்க முடியும் தயவு செய்து சண்டை போட்டிங்கன்னா அவங்க படிப்பும் அவங்க மனநிலை எல்லாமே பாதிக்கும். படிப்பு நீங்கள் வீட்டில் சண்டை போடுறது தான் அங்கே கிளாஸில் உட்காந்துட்டு இப்போ என்ன நடக்கும், அம்மா பத்திரமா இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி, அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கிளாஸை கவனிக்காமல் இதுதான் அவங்க ஃபோக்கஸ் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க படிக்காமல். ஸோ உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா வீட்டில் பசங்க முன்னாடி கண்டிப்பாக சண்டை போடக்கூடாது. என்ன கேட்டால் சண்டையே போடக்கூடாது. விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் நல்லா இருப்பீங்க. சரி ஏதோ டிஸ்கஷன் பண்ணால் அதை பிள்ளைங்க முன்னாடி டிஸ்கஷன் வேண்டாம். ஒரு ஹார்ஷான டிஸ்கஷன் கண்டிப்பாக வேண்டாம். குழந்தைங்க முன்னேற்றம் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்.